ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் எஃப்டி ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம ராயபுரம் சவுத் மாதா ஸ்ட்ரீட்டில் இருக்க இந்த பனானா லீஃப் பிரியாணி அண்ட் கேட்ரிங் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து ஒரு மல்டி கசன் ரெஸ்டாரண்ட் வந்து சவுத் மாதா ஸ்ட்ரீட் ராயபுரமில் இருக்குது. ஸோ இவங்க கேட்ரிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி குவார்ட்டர், மட்டன் ஹாஃபும் கொடுக்குறாங்க 160, ஹாஃப் 270, மட்டன் பிரியாணி ஃபுல் பார்த்தீங்கன்னா 360 கொடுக்குறாங்க. சிக்கன் பிரியாணியும் குவார்ட்டர் ஹாஃப் ஃபுல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் 65 பிரியாணி குவார்ட்டர் ஹாஃப் கொடுக்குறாங்க. அதோட ரேட்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரான் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா பிரியாணி தான் அவங்ககிட்ட ஸ்பெஷல். ஸோ நம்ம சென்னை ஸ்டைல் பாஸ்மதி சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி அண்ட் கூட ப்ரான் பிரியாணி கூட போடுறாங்க. ஸோ ஆத்தென்டிக் பாய் ஸ்டைல் பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக இங்கே சாப்பிட்லாம். ஸோ குவார்ட்டர் ஹாஃப் கூட இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இவங்ககிட்ட பிரியாணி மட்டும் இல்லாமல் சாட் அண்ட் ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. அதுக்கு தனி கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ, ஜூஸஸ்ஸு, ஸ்நாக்ஸு, ப்ரெட் ஆம்லெட்டு, மோமோஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஜூஸஸ், எல்லா ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட அப்படியே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10 கிலோ மட்டன் பிரியாணி சட்டி தான். ஸோ இது வந்து ஆர்டருக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டெலிஷியஸான மட்டன் பிரியாணி. இது வந்து பார்ட்டி ஆர்டர், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து அவங்க ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 10 கிலோ அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 கிலோ வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் அவங்க ஆர்டர் பண்ணணுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். இவங்க கேட்ரிங் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆத்தென்டிக் பாய் பிரியாணி. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா இதுதான் ஆம்பியன்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு மெனு கார்டை பார்த்தோம். மெனு கார்டில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஹாஃப், குவார்ட்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. அதோட ரேட் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் சிக்கன் 65 இருக்குது. சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ப்ரான் இருக்குது, ஒரு தந்தூரி சிக்கன் இருக்குது, பக்கெட் பிரியாணி கூட கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் 10 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம லஞ்ச் தான் சாப்பிட வந்திருந்தோம். நம்ம கை கழுவிட்டு நம்ம சாப்பிட வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இலை போட்டாங்க. ஃபுல்லாக நல்லா வாழை இலையில் போட்டு அதை நல்லா தண்ணிலாம் ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஸோ பீஃப் பிரியாணி வந்து செம ஒரு டெண்டரியாக இருந்தது. நல்லா கொஞ்சம் ஆயிலியாகவும் இருந்தது. நல்லா ஒத்தையாக இருந்தது ரைஸ் எல்லாமே. அண்ட் பீஸ்லாம் வந்து சூப்பராக வெந்திருந்தது. அண்ட் பாருங்கள், பீஸ் நிறைய போட்டு கொடுத்துருந்தாங்க. பீஃப் பிரியாணி வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் தான். உங்களுக்கு வந்து பீஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஒரு டெண்டரியாக நல்லா வெந்துருந்துச்சு. அண்ட் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா வயிறு நிறைய பீஃப் பிரியாணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காய பச்சடி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு கத்திரிக்காயும் வச்சுட்டாங்க. நல்லா வந்து திக்காக இருந்தது. நல்லா பிரியாணிக்கு வந்து செம்மையாக ஒரு சைடு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஆத்தென்டிக் சிக்கன் பிரியாணி. ஸோ நிறைய ஒரு பெரிய பவுலில் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், பீஸ் வந்து தாராளமாக வந்து எடுத்தோடனே 2 பீஸ் வருது. அண்ட் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் இருந்தது. ஒரு முட்டையும் இருக்குது. அண்ட் நல்லா பெரிய பீசஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அண்டு கம்மியாக சாப்பிட்றோன்னா 2 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. ஸோ பிரியாணி பார்க்கவே நல்ல டெண்டரியாக நல்லா ஆயிலியாக இருந்தது. அண்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோமோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்வீட் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து சேமியா ஸ்வீட் தான் கொடுக்குறாங்க. அதுவுமே டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்தது. அண்ட் பிரியாணி பாருங்கள், பீசஸ்லாம் தாராளமாக வந்து வச்சுட்டுமே உள்ள பீசஸ் இருந்தது. ஸோ அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. அண்டு நல்லா பீசஸும் நல்லா வெந்திருந்தது. ஸோ பிரியாணியும் நல்லா வாசமாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பைட் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டதுன்னா வந்து செம்மையாக இருந்தது. ஸோ வாயில் ஃபர்ஸ்ட்டு பைட் வச்சோடனே செம்ம ஒரு டேஸ்ட்டு. பிரியாணியோட ஆத்தென்டிக் பாய் பிரியாணி டேஸ்ட் இருந்தது. நல்லா கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. ஸோ அந்த நல்ல கட்டியான கத்திரிக்காய் கூட்டை அதை வந்து நல்லா பிரியாணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சிக்கன் பீசஸை கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை, ஸோ அதில் வந்து உள்ள நல்லா பிச்சு அதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காய பச்சடி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஆஹா, வாயில் அப்படி ஒரு பர்ஸ்டான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் நம்ம தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஸோ ஹாஃப் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நல்லா 4 பெரிய பீசஸ் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அது கூடவே வந்து மைனஸ் அந்த புதினா சட்னி வச்சு கொடுத்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து செம ஒரு டெண்டரியாக நல்ல ஜூஸியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து எடுத்து வந்து ஒரு லெக் பீஸ் நமக்கு மாட்டுச்சு. ஸோ நல்லா வந்து பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா மசாலா வந்து செம்மையாக கோட் பண்ணி நல்லா
தந்தூரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அப்படியே வந்து மைனஸை வந்து டிப் பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. தந்தூரி செம்மையாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் அண்டு உங்களுக்கு வந்து நல்ல பதமாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த தந்தூரி சிக்கனுக்கு வந்து 10/10 கொடுப்பேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து சட்னிலேயும் வந்து டிப் பண்ணி நெக்ஸ்ட் இதை சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அது கூட சட்னி கூட வந்து சூப்பராக இருந்தது. பட் மைனஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஃப் பிரியாணி தான் ட்ரை பண்ணோம். ஸோ பீஃப் பிரியாணியை வந்து செகண்டாக ஃபஸ்ட்டு சிக்கன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஃப் பிரியாணி ட்ரை பண்ணோம். ஸோ பீஃப் வந்து நல்லா வந்து நிறைய பீசஸ் செம்மையாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேர் சாப்பிட்டோம். ஸோ நான் ஹாஃப், அப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஹாஃப் சாப்பிட்டாங்க. ஸோ பிரியாணி பீஸ் பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக வெந்திருக்கு. அண்ட் நல்லா உள்ளே வந்து ஜூஸியாக டெண்டரியாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஃப் போட்டிருக்காங்க. அண்டு ரைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நல்லா ஆயிலியாக இருந்துச்சு. ஸோ பீஃப் பிரியாணியும் வந்து சாப்பிட்டு ஒரு கை சாப்பிட்டு பார்த்தோம். அண்ட் அதுவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பீஃப் லவ்வர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த பீஃப் பிரியாணி பிடிக்கும். ஸோ பட்ஜெட் ரேட்டில் நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் எக்ஸ்ட்ரா குஸ்கா கூட கொஞ்சம் வாங்கினோம். குஸ்கா நீங்கள் 70 ரூபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், 2 பேர் சாப்பிட்லாம். ஸோ அது கூட வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ரான் மசாலா வந்துருச்சு. ஸோ அது நல்லா வந்து நல்லா திக்காக செம ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்க்கவே நல்லா ஸ்பைஸியாகவும் இருந்தது. ஸோ நம்ம ப்ரான்லாம் எடுத்து வச்சு அதை வந்து பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஆஹா, ப்ரான் மசாலாக்கும் அந்த பிரியாணிக்கும் குஸ்காவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரானுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்ல பெரிய ப்ரான், கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான் தான் போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபைனலாக இந்த சேமியா ஸ்வீட் அதை வந்து ஃபைனல் டச்சாக வந்து எடுத்து சாப்பிட்லான்னு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம். அதுவுமே வந்து நல்ல கரெக்டான டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப இனிப்பாகவும் இல்லை. ஸோ சூப்பராக இருந்தது. ஃபைனல் டச்சுக்கு செம்ம. அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீமும் வந்து வாங்கிட்டோம். வித் ஓரியோ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினோம். மேலே ஓரியோ பிஸ்கெட் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஸ்கூப்போட கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த பிஸ்கெட்டை வந்து எடுத்து அந்த ஐஸ்கிரீமோடு வந்து டிப் பண்ணி செம்மையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்லாம் சொல்லி எடுத்து ஸ்கூப் சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அது கூடவே அந்த ஓரியோ பிஸ்கெட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபைனலாக பில் வந்துருச்சு. எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ராயபுரம் சைடு வந்தீங்கன்னா அந்த பனானா லீஃப் பிரியாணியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேட்ரிங் ஆர்டர் கொடுக்கணும்னா கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சீனோட வீடியோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சீனோட வீடியோ. Bye.